நம்ம வந்து நினைச்சிரோம் பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா இறைவனுடைய கண்ணியம் எப்படி? அப்போ இறைவனுடைய கண்ணியத்தையும் இறைவனுடைய நிலையும் தெரிஞ்சா நம்ம வந்து அரட்டி பேசுவோம். இப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாடலை அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப போயிருமா? இல்லை அப்படி 4 பேருக்கு தெரிஞ்சு நம்ம செய்யணும். குழந்தை பிறந்திருக்கு, 1 வயசு பிறந்திருக்கு, 2 வயசு பிறந்திருக்கு, 3, இதில் கண்டிப்பாக அது செலவழிக்கணுமா? சரி, பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? ஏன் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறல அப்படின்னா கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. ஒரு அனாதை பள்ளிக்கூடம், ஒரு அனாதை இல்லம் இருக்குது, முதியோர் இல்லம் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கும் எப்படி கேட்பாங்க? போன முறை நீங்கள் கொடுத்தீங்க, இந்த முறை எங்களுக்கு கொடுங்க, அப்படிதான் கேட்பாங்க. என் இறைவனே, நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை. எல்லா புகழும் இறைவனுக்கே. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற இரக்கமுடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கின்றான். அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம், அவனையே நாம் நினைக்கிறோம், வணங்குகிறோம். நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏன் பலனளிக்கவில்லை? இறைவன்கிட்ட நிறைய கேட்கிறோம், இறைவன்கிட்ட தான் கேட்கிறோமா? முதல்ல இறைவனுடைய கண்ணியம் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அரட்டல், உருட்டல், அழுகை என்ன, நம்ம பேசுகிற கோபத்தில் கேட்கக்கூடிய எதையும் இறைவன் வந்து கேட்டுக்கொள்வாரா? இல்லை. ஒரு உதவி நமக்கு வேணும் அப்படின்னா அந்த உதவி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பணிவாக இருக்கணும், அது அந்தரங்கமாகவும் இருக்கணும், அது ரொம்ப ரகசியமாகவும் இருக்கும். ஒரு மனிதன்கிட்ட நம்ம ஒரு உதவியை செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய கண்ணியம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்போம். நம்முடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். வெளிப்படையாக எதையுமே கேட்கறது இல்லை. ஒரு ரகசியம் பேசணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்முடைய கண்ணியத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைகளில் நம்ம வந்து சில நேரங்களில் தனியாக பேசுவோம். அப்போ அந்த ஒரு மனிதன்கிட்ட உதவி தேடக்கூடிய விஷயத்துக்கு கூட நம்ம வந்து அவ்வளவு தேடும் போது நாம் இறைவன்கிட்ட நம்ம வந்து நினைச்சிரோம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா இறைவனுடைய கண்ணியம் எப்படி? அப்போ இறைவனுடைய கண்ணியத்தையும் இறைவனுடைய நிலையும் தெரிஞ்சா நம்ம வந்து அரட்டி பேசுவோமா, நம்ம கத்தி பேசுவோமா, இல்லை கூப்பாட போடுவோம்? அன்னைக்கு பிரார்த்தனை எப்படி இருக்கு? மனிதன் இறந்ததுக்கு எவ்வளோ பெரிய கூப்பாடு! இறைவனுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? ஒன்னெல்லாம் நான் தொழுது நான் கும்பிட்டேனே, எத்தனை பிரார்த்தனை பண்ணேன், எங்கையெல்லாம் போய் நான் கும்பிட்டேன், நான் வேண்டாத தெய்வம் இல்லைன்னு மனசு சொல்கிறான். ஆனால் என்னுடைய காரியம் எதுவுமே நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. கண்டிப்பாக நம்முடைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடக்கலை. என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா, இப்போ எது நடந்திருக்கோ அதை கொண்டு நம்ம என்ன செய்யறது இல்லை, திருப்தி அடைகிறது இல்லை. எது நடக்க வேண்டியது இருக்கோ அதை கொண்டு ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கோம், எதிர்பார்ப்புல இருக்கும். அப்போ இந்த எதிர்பார்ப்பு உடனுக்குடன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. அப்படி இங்கேயுமே நடக்காது. எண்ணங்கள் நிறைவேறும், எண்ணங்கள் நிறைவேறதுக்குள்ள காலகட்டங்கள் இருக்குது. நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்குண்டான காலகட்டங்கள் இருக்கு. ஆனால் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கிறத கண்டிப்பாக இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? ஏன் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறல அப்படின்னா, நாம முதலில் எதை நாம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம், அதை கொண்டு என்னைக்கா கேட்டிருக்கோமா, நம்ம அதை கொண்டு நம்ம வணங்கி இருக்கோமா அப்படின்னா அதை கொண்டு பெருமை அடைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு காரியம் பண்ணணும், இல்லை ஒரு விசேஷம் பண்ணணும், ஏதோ விசேஷமா ஒன்று நடந்திருக்கு, ஏதோ நல்லது செய்யணும் அப்படின்னா, இன்னும் ஒரு பிறந்தநாளை வச்சுக்கோங்க, அதுக்கு செலவழிக்க பணம் இல்லை அப்படின்னா என்ன செய்யறது? உட்கார்ந்துக்கிறது, ஒண்ணுமே பேசுறது இல்லை. ஏன்னா அதுக்காக தான் இறைவன்கிட்ட வேண்டது. அது தேவையா? இப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாடலை அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப போயிருமா? இல்லை அப்படி 4 பேருக்கு தெரிஞ்சு நம்ம செய்யணும். குழந்தை பிறந்திருக்கு, 1 வயசு பிறந்திருக்கு, 2 வயசு பிறந்திருக்கு, 3, இதில் கண்டிப்பாக அது செலவழிக்கணுமா? இருக்கிறவன் செலவழிக்கிறான் என்பதனால இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நினைக்காங்க, என்ன கடவுள் தான் எதுவுமே தர்றது இல்லையே, தந்து. அப்போ நீ கடவுள்கிட்ட கேட்கிறீங்கன்னா வாழ்வதற்கு, உண்மையான வாழ்வதற்காக நீ கேட்கல. அப்போ உண்மையாக வாழ்வதற்கு இறைவன் கொடுக்குறானா அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதை நம்ம கவனிப்பதும் இல்லை.
அதை நம்ம பார்க்கறதும் கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு விஷயங்களோ ப்ரோக்ராம் கொண்டாடணும், போஸ்ட் ஓட்டணும், குழந்தை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டா, ஏன்னா புனித நீராட்டு விழா, அப்புறம் வீடு கட்டிட்டா, அதுக்கு இதுக்கு தான் இந்த மனிதன் ஆடம்பரமாக செய்வதற்கு தான் இந்த மனிதன் கடவுளை தேடுறாரு. கடவுளுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இல்லாத பொழுது ஒன்று, அதை தந்து விட்டால் ஒன்று வந்துட்டாலும் சரிங்க. திருப்பி எதை நாம வெறுத்தோமோ, எது செய்யக்கூடாது நினைச்சோமோ அதுதான் அந்த மனிதர்கள் மீண்டும் மீண்டும் செய்யறாங்க. இதற்காகத்தான் நம்ம கடவுளை வேண்டுகிறோமே தவிர அவன் கொடுத்ததுக்காக நம்ம ஏன் கடவுளை வேண்டாமா அப்படின்னா பெறுவது கிடையாது. அதனாலதான் நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேறுவதில்லை. பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதில் இருந்தால் மட்டும்தான் என்னால் வாழ முடியும் அடிப்படையில மட்டும்தான் பிரார்த்தனை அமையுமே தவிர மற்றது நீ கண்ணால் பார்க்கக்கூடியது ஆடம்பரமாக பிறர் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, பிறர் பார்ப்பாங்களே என்பதற்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? இந்த பூமியில கடுமையா உழைக்கணும். எப்படி உழைக்கணும்? நீங்க நேர்மையா உழைச்சாலும் சரி, பொய் சொல்லி உழைச்சாலும் சரி, நீ திருநாளும் சரி, எப்படியாவது உழைச்சிதான் நீங்க என்ன செய்யணும்? இப்போ தன்னுடைய தேவைக்கு மட்டும் தான் இருக்குன்னா வீண் விரயம் பண்ணுவோமா? நம்ம நாளைய தேவைக்கு தான் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அது வீண் விரயம் பண்ணுவோமானா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அப்போ சில நேரங்களில் அது நம்மளுக்கு கிடைக்காம இருப்பது சில நேரங்கள் நம்ம நன்மையாக இருக்குது. அப்படிதானே? சில நேரங்களில் நம்மளுக்கு அது கிடைக்காம இருக்கிறது, நம்ம நடத்தாம இருக்குது, நம்மளுக்கு நன்மையாக இருக்குது. அப்ப இறைவன் நன்மையை மட்டுமே விரும்புவதனால் சில விஷயங்களை இறைவன் நமக்கு தடுக்கிறான். சரி, பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? ஏன் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறல அப்படின்னா, கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. நம்மளுக்கு கொடுத்தா மாதிரி இதுதான் ரகசியம். இந்த குர்ஆன் என்பது சில ரகசியம், அது சீக்கிரட்டை சொல்லுது அப்படின்னா, இதிலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு போகும். நீங்க முழுக்க வேண்டாம், நிறைய உபதேசங்கள் இருக்குது, நிறைய வாழ்க்கையோட வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியல? அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியல. இறைவன் ஒரு வார்த்தையை நம்முடைய அருளை வச்சிருக்கான். ஒரு சொல்லில் நம்முடைய ஆற்றல், ஒரு சொல்ல நம்மளுக்கு விசாலமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறான். ஆனால் அது என்னன்னு தெரியல நமக்கு. அவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, கிடைக்காததை கொண்டு கேட்பதில்லை, உங்களுக்கு கிடைத்ததை கொண்டு நீங்க உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கிடைத்ததை கொண்டு கேட்கணும். இப்போ ஒரு இடத்துல போய் நீங்க வசூலுக்கு போறீங்க, இல்லை கோயில் வசூலுக்கோ மசூதி வசூலுக்கோ ஏதோ ஒன்று, ஒரு கல்யாணத்துக்கோ எதுவோ ஒன்று ஒரு உதவி செய்யறவர்கிட்ட போனீங்க அப்படின்னா எப்படி அவர்கிட்ட என்ன சொல்லி கேட்பீங்க அப்படின்னா, போன முறை நீங்க கொடுத்தீங்க, நல்ல திருப்தியா எல்லாம் நடந்துச்சு, ஆனா இந்த முறையும் நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க கேட்பீங்க. அப்படித்தானே? உதவி செய்யக்கூடிய மனிதன்கிட்ட கொடுத்ததை சொல்லிதான் கேட்க முடியும். ஒரு அனாதை பள்ளிக்கூடம், ஒரு அனாதை இல்லம் இருக்குது, முதியோர் இல்லம் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கும் எப்படி கேட்பாங்க? போன முறை நீங்க கொடுத்தீங்க, இந்த முறை எங்களுக்கு கொடுங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்போ மனிதனுக்கு அந்த தன்மைகள் தெரியுது, எப்படி வாங்கணும் தன்மை தெரியும் போது இந்த அகிலங்களை இணைத்து வானங்களையும் பூமி இயக்கி உங்களுடைய தேவைகளை பிறந்த நாள் போது கொடுத்து கொண்டிருக்கான் பார்த்தீங்களா? அந்த இறைவன் எப்படி கேட்கணும் அப்படின்னா, முதலில் நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். அப்படிதான் அந்த குர்ஆன் சொல்லுது. அத்தியாயம் 19 மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல 2வது வசனம் 3வது வசனம் 4 வசனங்களை நீங்க பார்க்கறது சீக்ரெட். சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இந்த குர்ஆனில் இருந்து உங்களுக்கு எது மனதுக்கு ஆறுதலா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை போதுமானது. இந்த அகிலங்களுக்கு ஒரு வார்த்தை போதுமானது. அப்ப இறைவனிடமிருந்து ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதுமானது. என்ன? ஆகுகின்ற வார்த்தை, மன்னிப்பு என்ற வார்த்தை, உதவி என்ற வார்த்தை இறைவனிடமிருந்து நம்மளுக்கு போதும். அது போதும் இல்ல. அப்போ இறைவன் சொல்லி காமிக்கிறான். அத்தியாயம் 19 மரியம் சொல்லக்கூடிய 2வது வசனம், உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்ரியாவுக்கு அருளிய அருளையை பற்றியதாகும். ஜக்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபிக்கு இறைவன் கொடுத்த ஒரு அருள். உண்மையிலே அருள் என்ன தெரியுமா? இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு அருளாக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகள் அருளாக இருக்குது. அப்போ அடியார்கள் அப்படி என்று இறைவன் அழைப்பது அவரை மட்டும் இல்லை, யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வேதத்தை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் இறைவன் அடியார் என்று அழைக்கின்ற. எல்லாருமே அடியார்கள் தான். அவன் தான் விரும்பி படைத்தான். இந்த மனிதர்களை இறைவன் படைத்ததே விரும்பி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால அவன் அடியார் என்று அழைக்கிறான். நாமும் அடியார்கள் தான். என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் சைவமாகவே இருக்கிறேன், என் அடியார்களே அப்படி என்று இறைவன் அழைப்பதுண்டு. அப்ப அதன் அடிப்படையிலே உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்ரியாவுக்கு அளித்த அருளை பற்றியதாகும். என்ன அருள் இருக்கிறான் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது,
அவர் தம் இறைவனிடம் தாழ்ந்த குரல் பிரார்த்தித்தவர். நம்ம எப்படி பிரார்த்தனை பண்றோம்? கத்துறதும், அல்லாவுக்கு இது தெரியாதா, கடவுளுக்கு தெரியாதா, தெய்வம்னு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம், இயற்கையாக நிகழக்கூடிய விஷயம். ஒரு மரணம் அடைஞ்சிட்டாலோ இல்லைன்னா ஏதோ ஒன்று நடந்துட்டு அப்படின்னா, ஒரு பொருள் தொலைச்சிட்டாலோ ஏதோ ஒன்று நடந்து விட்டது அப்படின்னா, இறைவன் மீதே ஒரு குற்றம் சாட்டக்கூடிய, அவனை அரட்டக்கூடிய, மிரட்டக்கூடிய, உருட்டக்கூடிய நிலையில என்ன செய்யறது? பேசு. அப்படி இல்லை. அவர் தம் இறைவனிடம் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது, அப்ப தாழ்ந்த குரல் இறைவன்கிட்ட கேட்க கூட முடியல, அவ்வளவு அருள் இறைவன் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வசந்த அடிமை பார்த்தா நம்ம இறைவன்கிட்ட கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி கேட்கணும் அப்படின்னா ரொம்ப கெஞ்ச வேண்டியிருக்கு. இன்னும் அந்த குரலை ஒசத்தக்கூடாது. குரலை ஒசத்துவதே தப்பு. இறைவன்கிட்ட குரலை மனிதன்கிட்ட ஒசத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது? இறைவன்கிட்ட கண்டிப்பாக ஒசத்தக்கூடாது. எப்படின்னா தனிமையில தான் கேட்கணும். இப்போ ஒரு ரகசியம் பேசுறீங்கன்னா தனிமையில தானே பேசுவீங்க. அப்ப இதுல எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம், ஒரு சீக்கிரட் கொடுக்கப்பட்டீங்கன்னா, அவர் தம் இறைவனிடம் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது கூறினார், என் இறைவனே. அவர் சொல்றார், எப்படி பிரார்த்தனை பண்றாரு பாருங்க. என் இறைவனே, நிச்சயமாக என் எலும்புகள்லாம் பலகீனம் அடைஞ்சு, நான் பலகீனம் ஆயிட்டேன். என்ன பலகீனம் ஆயிட்டேன்? ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது. எலும்புகள்லாம் பலகீனம் ஆயிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுகிறது. ஆனால் பலகீனம் அடைந்து விட்டன. என் தலையும் நிறையால் என்ன செய்ய இலங்குகிறது. நானும் ரொம்ப வயதான ஒரு தோட்டத்தோட நானும் ஆகிட்டேன். என் இறைவனே, நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை. பாக்கியம் இல்லாதவனா ஆகிவிடலை. எவ்வளவு பெரிய ஒரு அழகான இருக்கா? நான் செய்த பிரார்த்தனை பாக்கியம் இல்லாதவனாகவில்லை. ஆனால் நீ எதையெல்லாம் நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்திருக்க. இன்னும் நீ கேட்காததெல்லாம் கொடுத்திருக்க. நீ கொடுத்ததை கொண்டு அவன்கிட்ட கேட்கிறேன். நான் செய்த பிரார்த்தனையில் இதுதான் அங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அகிலம் இதை தான் ஏற்றுக்கொள்ளும், இறைவன் இதை ஏற்றுக்கொள்வான். அப்போ இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு முறை இருக்கின்றன. எதுவுமே இறைவன் தராத போன்று, இப்போதுதான் முதல்ல நீ இறைவன் கேட்கிற போன்று நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நம்ம பிறந்த காலத்துல இருந்து இறைவன் தான் நமக்கு என்ன செய்யலாம், கேட்காமலே நம்முடைய தேவைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இன்னைக்கு இறைவன் கோயில், சர்ச்சு, மசூதி, இறைவனை, வேதம் எதுவுமே தெரியாம வாழக்கூடிய மனிதர்கள் வரத்தான், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதன் வாழத்தான் செய்கிறார்கள். எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னா, அவர்களோட மன ரீதியான நம்பிக்கை இருக்கின்றன. ஏன்னா அவர்கள் கடவுளை பார்க்கல, அதனால இல்லை என்று சொல்ற. அவங்க வாழ்க்கை வழிமுறைகள் அழகானது இருக்கின்றனால அவர்களுக்கும். ஆனா இறைவனை பொறுத்த அளவுக்கு எல்லோருக்கும் கொடுக்கணும். அவன் தான் எல்லாத்தையும் படைத்தான். கடவுள் இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னாலும் சரி, நீ கடவுளை நெருங்கி போனாச்சே, கடவுளை தேடாச்சு தேடாமட்டாச்சு, அவன் கொடுக்க வேண்டியது இறைவன் என்ன செய்யறான், கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அப்போ நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை. இதுதான் இந்த பிரார்த்தனையுடைய விஷயம். இதுதான் நாம முறைப்படி இறைவன்கிட்ட கேட்பது. ரொம்ப தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்தார். அவன் கொடுத்ததில் ஏன்னா நம்ம சொல்லி, நம்ம பலகீனத்தை சொல்லி தான் நம்ம கேட்கணும். என்ன, இறைவனே நான் தோல்வி எடுத்து விட்டேன் அப்படிதான் கேட்க. தோல்வி அடைஞ்சிட்டீங்க. உலகத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை தேடிக்கொள்ளாமல், அதை பெற்றுக்கொள்ளாமல், அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் இருந்து நீங்க தோத்து விட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி கேட்க வேண்டியிருக்கிறவன்ட்ட, நான் தோல்வி அடைந்து விட்டேன். அந்த பணிவு தான் வேணும். தாழ்ந்த குரத்தில் தான் பிரார்த்தனை பண்ணாரு. அப்போது நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதனால் செய்து விடவில்லை, ஆகவில்லை என்று சொல்றேன். அப்போ கிடைத்ததுக்கு அப்படின்னா கிடைத்ததை சொல்லி கிடைத்ததுக்காக நம்ம கேட்கணுமே தவிர, நாம ஒண்ணு செஞ்சதை பத்திலாம் கேட்கக்கூடாது. நம்ம என்ன செஞ்சோங்க, அவன்கிட்ட நான் செஞ்சதை சொல்லியே கேட்கறது. உன்னை நான் வணங்கினேன், உனக்கு நோன்பு வச்சேன், நான் யாத்திரை போனேன், அச்சிக்கு போனேன், உமராக்கு போனேன், உன்னை வணங்க எங்கெல்லாம் போனேன், நான் 5 வேளை தொழுதேன், களிமா சொன்னேன், இதெல்லாம் அங்கே பேச்சே கிடையாது. அதெல்லாம் கேட்பானே நீ சொன்னதெல்லாம். அப்போ நீங்கள் நான் சொன்னதெல்லாம் வாங்கி கொண்டு அவன் இதெல்லாம் சொன்னா நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. சுகமாக வாழ்வதற்கு நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்பவராக இருந்தால் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கணும் அதற்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டு வாங்க. இதுதான் சீக்ரெட். இந்த ரகசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்து விட்டால் என்ன, இறைவனோடு என்ன செய்யலாம், இன்னும் நெருங்கி போகலாம். ஒரு முறை அது மாதிரி பிரார்த்தனை பண்ணி நம்ம கிடைச்சிட்டா நம்ம முழுவதும் யார்கிட்ட சொல்லுவோம், மனிதன்ட்டையும் புலம்ப மாட்டோம், இறைவன்ட்டையும் புலம்ப மாட்டோம். தாழ்ந்த நிலையில பணிவாக நம்ம இறைவன்கிட்ட கண்டிப்பாக கேட்போம். இத பதிவா வச்சுக்கோங்க. நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை. இது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு லைன். இதுல சீக்ரெட் இருக்கு, இதுல ரகசியம் இருக்கு. அவன் கொடுத்ததை கொண்டு கேட்பதுதான்
ஒரு கண்ணியத்துக்குரியது. அப்புறம் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சொல்லி காட்டுறாரு, இன்னும் எனக்கு பின்னர் உறவினர்களை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன். மேலும் என் மனைவியோ மலடாக இருக்கிறாள். ஆகவே உன் புறத்திலிருந்து எனக்கு வாரிசை அளிப்பாயாக. நீ எல்லாம் கொடுத்துருக்க, அந்த கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். அதுல பாக்கியம் இல்லாம ஆகிவிடவில்லை, இருந்தாலும் இது ஒன்னால தான் முடியும் அப்படிங்கிறத அப்படி சிலர் உறவினருக்கு பயப்படுற. அதனால என்னுடைய பிரார்த்தனையை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு எனக்கு நீ கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறத அவர் பிரார்த்தனை பண்றார். ஆனா நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறாததுக்கு காரணம், நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம், முறைப்படி இறைவனிடம் நாம் நெருங்குவதில்லை, முறைப்படி நம்ம இறைவன் என்ன செய்யறதுல கேட்கறது. அதனால நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ என்ன அதை நன்றியுடன் அவன்கிட்ட கேட்கப்படும் போது, நீ கொடுத்ததுக்கு நாங்கள் என்ன செய்யல, நன்றி செலுத்தவில்லை, அதனால உனக்கு நீ கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துற. என்ன நீ செய்த பிரார்த்தனையில் எங்களை வாழ வைத்தது எந்த ஒரு குறையும் இல்லை, அதனால் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவன் ஆகிவிடவில்லை என்ற ஒரு நிலையிலிருந்து பார்த்த அவன் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நிறைவாக கொடுத்திருக்கிறான். நம்ம கேட்பது இன்னும் அதிகமாக ஆசை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். என்ன தேவையோ கண்டிப்பாக நம்முடைய இறைவன் அந்த முறைப்படி கேட்கப்படும்போது கண்டிப்பாக நம்முடைய இறைவன் நமக்கு கொடுப்பான். ஏன்னா அவனால் மட்டும்தான் முடியும், அவனால் மட்டும்தான் முடியும் என்ற அடிப்படையில் அவன் தான் கொடுக்க வேண்டும். அதனால் பணிந்து தாழ்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவனிடம் நாம மறைவாகவும் அந்தரங்கமாகவும் அவனை நன்றி செலுத்தியவர்களாக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆனால் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும். இதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் முதல்ல கேட்டு பாருங்க. இதை போன்று அது கண்டிப்பாக நிகழும் போது அந்த ஒரு வார்த்தை இறைவனுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும்.